சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற அதிர்ஷ்ட வாக்கல்லவா. எக்காரணம் கொண்டும் என்னை தள்ளிவிட்டு விடாதே என் குழந்தையே. உனக்கு விருப்பமான ஒருவர் தன் கையோடு இன்னொருவரை அழைத்து வருகிறார். இந்த 2 பேரையும் நாளை என் குழந்தை நீ கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. என் அன்பு குழந்தையே, நான் சொல்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று கேட்டு முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கின்ற நாளில் நான் உன்னோடு உன்னை தொடரும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி வருவது எல்லாம் உன்னை சூழ்ந்து நின்று வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறக்காதே. என்ன நடந்துவிட்டது என்பதையெல்லாம் தாண்டி இனி என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் உணர்ந்து நாம் வாழக்கூடிய நேரம் கைகூடி வந்துவிட்டது. இத்தனை நாளும் என் குழந்தை இழந்ததை எல்லாமும் எண்ணி கலங்கினாய். இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்காகவும் உன்னை நியாயப்படுத்த இந்த சாயப்பா நான் படைத்து விட்டேன். என் குழந்தையே, தொலைத்த விஷயங்களுக்காக நீ எண்ணி எண்ணி கலங்கியது போதும். இனி உன்னோடு நான் இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் இவையெல்லாம் உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உனக்கு துணை இருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் இவை ஒவ்வொன்றையும் நீ கணித்து விட வேண்டும். ஒருவர் இன்னொருவரோடு வருகிறார் என்றால் முதலில் இவர்களை யார் என்று தெரிந்து கொள்ள நீ நினைக்கிறாய் அல்லவா? இந்த 2 பேருமே பெண்கள்தான். இவர்கள் 2 பேருமே இதில் ஒருவர் உனக்கு மிக மிக பிடித்தவர், நீ உயிராக நினைக்கக்கூடிய ஒருவர். ஆனால் அவரோடு ஒருவரை அழைத்து வரப் போகிறார். அவரை பார்த்ததும் நிச்சயமாக உனக்கு பிடித்துவிடும். இவரைத்தான் நாம் இத்தனை நாளும் தேடிக்கொண்டிருந்தோமா என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை உனக்கு செய்யக்கூடிய ஒருவர். இந்த 2 பேரினுடைய பெயரையும் நான் சொல்வதை நீ நிச்சயமாக நின்று பொறுமையாக கேட்டுவிட வேண்டும். உனக்குள் இருக்கும் பொறுமைதான் இவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக என்னவென்று உனக்கு தெரியப்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு நான் சொல்லும் சொல் உன்னை நிச்சயமாக தெளிவாக்கும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருப்பதையெல்லாம் நீ எந்த நேரத்திலும் கண் கலங்கி நின்று நிச்சயமாக எப்பொழுதும் வருத்தம் கொண்டு விடாதே. பல வேதனைகளோடும் சோதனைகளோடும் உனக்கு நான் சொல்லும் இது போன்ற மாற்றங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நிச்சயமாக சோதனையின் பிடியிலிருந்து மாற்றி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை மறக்காதே. வாழும் நாள் இனி என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையும் என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு தேவையான பல எண்ணங்களும் பல சிந்தனைகளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை முறை நமக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் நினைத்து இனி ஒரு நாளும் நீ கலங்காதே. ஒவ்வொரு நாளும் என் குழந்தை எதையும் யோசித்து நீ வருந்தாதே. வாழ்க்கையில் பிடித்தவர்களும் வருவார்கள், பிடிக்காதவர்களும் வருவார்கள். யாரை பிடித்து வைக்க வேண்டும் என்பது உன் கைகளில் தான் இருக்கின்றது. ஆனால் இங்கு இருக்கின்ற குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நல்லவர்களை விரட்டிவிட்டு தீயவர்களை பிடித்து வைத்துக் கொள்கிறார்கள். தீயவர்களை இவர்களுக்கானவர்கள் என்று சொல்லி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு எண்ணத்தையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மாற்றிவிடாது. ஆனால் உன் எண்ணம் தெளிவானதாக இருந்தால் மட்டும் அது என்றும் நிலையானதாக இருக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கை முழுவதிலும் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் நமக்குள் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை முழுமையிலும் நமக்கு என்ன நடக்கிறது என்ற ஒரு தெளிவு நமக்குள் இருக்க வேண்டும். என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னோடு நான் வருவதே நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. காலம் உனக்கு முன்னின்று எதையும் உருவாக்கும் என்பதனால் இனி எதையுமே யோசித்து என் குழந்தை நீ வருந்தாதே. எதையுமே சிந்தித்து என் குழந்தை நீ வருந்தி நிற்காதே. இந்த நேரம் முதல் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் வரை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் மீட்டெடுக்க வருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை நான் மீட்டெடுக்க வந்து நிற்பேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. கவனங்களாக நாம் எப்பொழுதும் சரியாக உணர்ந்து விட வேண்டிய நேரத்தில் உனக்கு உன்னை சுற்றி ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான நம்பிக்கையோடு உன்னை வாழ வைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ கைவிட்டு விடக்கூடாது. யாரையும் நினைத்து என் குழந்தை நீ எப்பொழுதும் மனதில் வேதனைப்படக்கூடாது. உனக்கானவர்கள் உனக்கு நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் நீ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னோடு தக்க வைத்து கொள்ள வேண்டுமே தவிர
ஒருபோதும் இன்னொரு இடத்திலிருந்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. உனக்கு ஒருவர் அன்பு கொடுக்கிறார், அதாவது உனக்கு அன்பு கொடுக்கின்ற ஒருவரை தாண்டி இன்னொருவர் உன்னை தேடி வந்து அன்பு கொடுக்கிறார் என்றால் அவர் இன்னொருவருக்கு செய்கின்ற துரோகத்தின் வெளிப்பாடு தான் இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்வதை நான் சூசகமாக சொல்கின்றேன். நான் வெளிப்படையாக உனக்கு சொல்ல வேண்டுமென்றால் நான் ஒன்றை சொல்லவா? தனக்கென ஒரு துணை இருக்கும்பொழுது இன்னொரு துணையை ஒருவன் தேடிச் சென்று அந்த துணைக்கு அன்பு கொடுக்கிறார் என்றால் அவர்களும் இந்த அன்பு நமக்கு இதுவரையிலும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? இது யாரோ ஒருவருக்கு செய்த துரோகத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த அன்பு நமக்கு கிடைக்கிறது என்று. அப்படியானால் அவர்களின் மனநிலையில் இருந்து நாம் சிந்தித்து பார்த்தால் தெரியாதா நாம் எப்படிப்பட்ட தவறை செய்து கொண்டிருக்கிறோம் என்று. அதனால் இது போன்ற தவறுகளையும் இது போன்ற விஷயங்களையும் எப்பொழுதுமே நாம் செய்துவிடக்கூடாது. இது போன்ற விஷயங்களை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை நாம் சிக்க வைத்து விடக்கூடாது. ஒரு முறை இதில் விழுந்து விட்டோமானால் மீண்டும் இதிலிருந்து மீண்டு வருவது என்பது சற்று கடினமான ஒன்று தான். இதிலிருந்து நாம் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர முடியும் என்றால் அது சற்று கடினமான ஒரு விஷயம்தான். அதனால் இதை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். இதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து வர வேண்டும் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் சொல்ல சொல்ல இனி உனக்கு நடப்பது என்றென்றுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா என்னுடைய நம்பிக்கை உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருப்பதை நீ புரிந்து நடந்து இந்த அப்பாவின் அன்பு எப்பொழுதும் போல உன்னை தெளிவுபடுத்துவதை நீ புரிந்து நடந்து கொள். எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு விஷயம் போதும். என்னவாக இருந்தாலும் நான் வருகிறேன் என்ற ஒரு உணர்வு போதும். நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் அடுத்தடுத்த நிலைகளில் வருகின்ற மாற்றங்களும் உன்னை தெளிவுபடுத்தி கொடுத்துவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரத்தையும் என் குழந்தை நீ விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். எந்த காலத்தையும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. நல்லதுதான் நடக்கும் என்று நாம் சொல்லும் இந்த நேரம் இது நல்ல விஷயங்களை நாம் நடத்திவிட வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களை உனக்கு நான் சொல்லிவிட வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் இனி உனக்கான உணர்வுகளை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் மன நிறைவோடு என் குழந்தை எதையும் எதிர்கொண்டு நீ வாழ்ந்து விடுவாய் என்பதை மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா சொல்ல சொல்ல உனக்குள் தோன்றும் பல விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கான உண்மைகளாகவே உன்னை மாற்றும் என்பதை நீ மறக்காதே. உனக்கான நன்மைகளோடு உன்னை வந்து சேரும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நாம் சந்தோஷத்தை இழக்காமல் வாழ வேண்டும். நமக்கான மகிழ்ச்சியை நாம் எப்பொழுதும் சரியாக பெற்றுவிட வேண்டும். நாம் விரும்பியதையெல்லாம் விரும்பியது போலவே நாம் கொடுக்க வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. நாளைய பொழுதில் இது போன்ற ஒரு விஷயம் உன் மனதிற்குள் நெருக்கமானவர்களால் நடக்கப் போகிறது என்றால் யார்தான் வேண்டும் என்று சொல்வார்கள் என் குழந்தையே? யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்துவிடாமல் இருக்கும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதுமே நிலையான ஒன்று சரியாக கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே. நிலையான பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும் என்பதையும் நீ மறக்காதே. நான் கொடுப்பதில் உனக்கு என்றுமே மிகச் சரியான விஷயங்களை தேடி தேடி நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது தான் வேண்டியும் நல்லது தான் விரும்பியும் நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உணரும் சில விஷயங்களோடு நாம் எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் என் குழந்தை சந்தித்த பல பிரச்சனைகள் இன்று என் குழந்தைக்கு ஒன்றுமில்லதாக மாறி இருக்கிறது. ஒன்றுமில்லாததாக மாற்றங்களை உனக்கு தந்திருக்கிறது. எப்பொழுதும் போல நான் உனக்கு நடத்துகின்ற இது போன்ற காரியங்களினால் கொஞ்சம் கொஞ்சமாக என் குழந்தை உன் வாழ்க்கை அடுத்தடுத்த மாற்றங்களை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நான் வருவதை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டால், நான் தருவதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால், உன்னோடு நான் இருப்பதில் எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி எது நடந்தாலும் நீ மீண்டு வருவாய் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்குள் வரும் மாற்றங்களைக் கண்டு நீ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா நீ எதை விரும்புகிறாயோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மாற்றிவிடப்படும் என்பதை நீ மறக்காதே. என்றும் நல்லதே நடக்கும் என்று பல நல்ல விஷயங்களை நடக்கும் என்பதை கவனத்தில் கொள். உன்னுடைய கவனம் இந்த வாழ்க்கை இனி உனதாக எண்ணங்களை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான நேரங்களை இனி அத்தனையும் உனக்கே என்று கொடுக்கும் என்பதையும் நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. வாழும் நாள் முதல் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் எண்ணங்கள் எல்லாம் இனி முழுமையாக உன்னை வந்து சேர நீ எப்பொழுதும் நல்லபடியாக வாழ கற்றுக்கொள். என் அன்பு குழந்தைக்கு இந்த சாயப்பாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நிச்சயமாக செய்து தருகின்றேன்.
சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.